நடந்திருக்கு. நியாயமான மருத்துவர்களுடைய கோரிக்கையை பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு இருவரும் சொல்லியிருக்காங்க. இல்ல இப்ப எந்த மருத்துவர்கள் என்ன போராட்டம் நடத்திருக்காங்க? இல்ல அது மருத்துவர்களுக்கு ஆதரவாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். அண்ணாமலை அப்புறம் சீமான் இருவருமே பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அரசு மருத்துவர்களுடைய போராட்டத்தை கொண்டு வர அளவுக்கு அரசு நடந்திருக்கு. நியாயமான மருத்துவர்களுடைய கோரிக்கையை பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு இருவரும் சொல்லியிருக்காங்க. இல்ல இப்ப எந்த மருத்துவர்கள் என்ன போராட்டம் நடத்திருக்காங்க? இல்ல அது நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த மேட்டூர்ல இருந்து கிளம்புறதா சொல்லியிருக்கிற மருத்துவர் ஏற்கனவே சாகும் முறை போராட்டத்தெல்லாம் நடத்தினவர். அவரை ஏற்கனவே 20-30 முறை பேசியிருக்கிறோம். அதாவது இல்லாத காரியங்களை ஒருத்தருக்கு இந்த பணி இது கேட்டார், அதாவது கம்பேஷனேட் கிரவுண்ட்ல வேலை கேட்டாரு. கருணை அடிப்படையிலான அந்த பணி நியமனம் என்பது அரசுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. அதை தாண்டி இன்ஜினியரிங் வேலை வேணுன்றாங்க. அவங்க படிச்சது இன்ஜினியரிங் வேலை வேணும்னாரு. அது முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது அந்த வரிசையில காத்து நிற்கிறவங்களையும் கடந்து கூட தரலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தப்பவும் கூட அந்த வேலை வேணான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கணுன்றாரு. அரசாங்கத்தின் சார்பில் தரப்பட்ட கொரோனா அந்த நிவாரண நிதி 2 தந்தாங்க. ஒன்றிய அரசும் கொடுத்தது, மாநில அரசும் கொடுத்தது. ஏதாவது ஒரு நிவாரணம் தான் வாங்கணுங்கிறது விதி. 1 வாங்கிட்டாங்க, 2 வேணும்னு கேட்கிறாரு. விதிமுறையில் இல்லாதது. இதை பண்ணிட்டு அவர் அரசியலுக்காக அவர் கூட சங்கங்கள், ஏராளமான சங்கங்கள் இருக்கு, மருத்துவர் சங்கங்கள். இவங்களோட தொடர்ச்சியா இதுவரை இந்த 4 வருஷத்துல ஒரு 35 தடவை பேசியிருப்போம். எல்லாருக்கையிலும் எல்லாரோட கோரிக்கையை நிறைவேற்றிருக்கிறோம். இந்த 4 பேர் மட்டுமே வேணும்னு இந்த அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோட அது ஒரு சட்ட பாதுகாப்பு கூட ஏதோ ஒரு பேர் வச்சுன்னு ஒரு 4 பேர். இப்ப அவங்க போராட்டம்னு வர ஆரம்பிச்சாவே தெரியும் அவங்க கூட எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு. 4 பேர் 3 பேர் அது ஒரு சங்கம்னு சொல்லி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற இவங்களுக்கு அதோட பின்னணியை தெரிஞ்சுக்கின்னு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.